मधुरं वचनं मधुरं चरितं मधुरं वसनं मधुरं वलितं मधुरं चलितं मधुरं भ्रमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वेणुर्मधुरो रेणुर्मधुरः पाणिर्मधुरं पादौ मधुरौ नृत्यं मधुरं सख्यं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं अधरं मधुरं वदनं मधुरं नयनं मधुरं हसितं मधुरं हृदयं मधुरं गमनं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वचनं मधुरं चरितं मधुरं वसनं मधुरं वलितं मधुरं चलितं मधुरं भ्रमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं वेणुर्मधुरो रेणुर्मधुरः पाणिर्मधुरं पादौ मधुरौ नृत्यं मधुरं सख्यं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गीतं मधुरं पीतं मधुरं भुक्तं मधुरं सुप्तं मधुरं रूपं मधुरं तिलकं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं कर्णं मधुरं तरणं मधुरं हरणं मधुरं रमणं मधुरं वमितं मधुरं शमितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गुञ्जा मधुरा माला मधुरा यमुना मधुरा वीची मधुरा सलिलं मधुरं कमलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपी मधुरा लीला मधुरा युक्तं मधुरं मुक्तं मधुरं दृष्टं मधुरं शिष्टं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं गोपा मधुरा गावो मधुरा यष्टिर्मधुरा सृष्टिर्मधुरा दलितं मधुरं फलितं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरं मधुराधिपतेरखिलं मधुरम् इति श्रीमद्वल्लभाचार्यकृतं मधुराष्टकं सम्पूर्णम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் நமது மனதை ஒருநிலைப்படுத்தி கவனத்தை நம்முடைய சஹஸ்ராராவில் வைத்து அன்னையை வணங்கி நமது குண்டலினியை எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். நமது வலது கையை இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வாருங்கள். தங்கள் வருகையால் எங்கள் இதயத்தில் ஏற்பட்டுள்ள ஒளியானது எங்களின் மனதை துன்புறுத்தும் அனைத்து செயற்கையான மற்றும் பொய்யான விஷயங்களை அகற்றிவிட்டதம்மா. எங்களுள் உள்ள பயம் அகன்றுவிட்டது. தங்கள் அருளால் எங்களது கவனம் சிதறாமல் தங்களுடைய பொற்பாதங்களிலேயே நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. தாயே, நாங்கள் அனைவரும் இன்று காலை தியானம் செய்வதற்காக தங்கள் முன் அமர்ந்துள்ளோம். எங்களின் இந்த தியானம் முடியும் வரையிலும் எவ்வித கவன சிதறல்கள் இல்லாமல் இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையில் நாங்கள் நிலைத்திருப்பதற்கும் எங்களின் இந்த தியானத்தை தொடங்குவதற்குமான அனுமதியை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. கவனத்தை நம்முடைய சஹஸ்ரார சக்கரத்தில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி மகா காளி திரிகுணாத்மிகா குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ சக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्री
शक्ति माता जी। श्री निर्मला देवै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्रीं कल्की साक्षात् श्रीं सहस्रार स्वामिनी मोक्ष प्रदायिनी माता जी। श्री निर्मला देवै नमो नमः। श्री गणेश मंदिरम। ॐ त्वमेव साक्षात् श्रीं गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता जी। श्री निर्मला देवी नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நம்முடைய இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய், தயவு செய்து எங்களுடைய பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களை சுத்திகரிப்பு செய்து எங்களை தூய்மைப்படுத்தி சம நிலையில் தயவு செய்து எங்களை நிலைநிறுத்திடுங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माता जी। श्री निर्मला देवी नमो नमः। இடநாடி. நமது கவனத்தை மெதுவாக நமது இடநாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுடைய இடநாடியை பூமி தத்துவத்தின் மூலமாக சுத்திகரிப்பு செய்திடுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் கடந்த காலத்தின் இறந்த நினைவுகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் பயத்தையும் குற்ற உணர்ச்சியையும் மமகாரத்தையும் தயவு செய்து
பூமி தத்துவத்தின் மூலமாக எங்களிடம் இருந்த அறவே அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ மகா காளியின் தத்துவமும் ஸ்ரீ பைரவரின் தத்துவமும் விழிப்புணர்வு அடைவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் சமநிலையான நிகழ்காலத்திலேயே நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் ஸ்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவே நமோ நமः. பிங்களா நாடி. கவனத்தை மெதுவாக நம்முடைய பிங்களா நாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுடைய பிங்களா நாடியை ஆகாய தத்துவத்தின் மூலமாக சுத்திகரிப்பு செய்திடுங்கள் அம்மா. தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே ஆவீர் அம்மா. தாங்கள் எப்பொழுதும் எங்களுடன் இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை அரவணைத்து செல்லும் பொழுது நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்தின் பயத்தை பற்றியும் கவலைகளில் இருந்தும் துன்பங்களில் இருந்தும் விடுபட்டுள்ளோம் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற நான் என்ற அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ மகா சரஸ்வதியின் தத்துவமும் ஸ்ரீ ஹனுமரின் தத்துவமும் விழிப்புணர்வு அடைவதற்கும் அதை நாங்கள் உணர்ந்து செயலாற்றுவதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் ஸ்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः.
சுஷ்மனா நாடி கவனம் மெதுவாக நமது மத்திய நாடியிலும் சகஸ்ராராவிற்கும் கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சமநிலையில் அமைதி நிலையை உணர்கிறோம் அம்மா. தாயே, பரிணாமத்தின் வளர்ச்சிக்கு காரணமான தாங்கள் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்து அருள் புரிந்து இருக்கிறீர்கள். தர்மத்தின் சக்தியான தாங்கள் எங்களுக்கு உண்மை நிலையை, நாங்கள் யார் என்பதையும் எங்களுக்கு புரிய வைத்து அதன்படி செயலாற்றுவதற்குரிய வழிவகைகளையும் செய்து அருள் புரிந்து இருக்கிறீர்கள். தாய், நாங்கள் இம்மாயை உலகில் அகப்பட்டு கொண்டு மாயையிலிருந்து விடுபட முடியாமல் சிக்கி தவிக்கிறோம். தயவு செய்து எங்களுக்கு உண்மையையும் மேலும் நாங்கள் யார் என்பதையும் உள்முகமாக எங்களுக்கு புரிய வைத்து நாங்கள் என்றென்றும் இறை சக்தியோடு ஒன்றிணைந்த நிலையில் ஆனந்த நிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம். ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே எங்களுடைய மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேசராக அமர்ந்திருக்கிறீர்கள். ஸ்ரீ கணேசரான தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. ஸ்ரீ கணேசரான தாங்கள் ஓம்கார சொரூபமாவே தாய்க்கும் குழந்தைக்கும் நடுவில் இருக்கும் உண்மையான தெய்வீக அன்புதான் சைத்தன்ய லகரி. சைத்தன்ய லகரி என்பது குளிர்ந்த நுண் அதிர்வுகள் என்பதை தாங்கள் எங்களுக்கு உணர்த்தியுள்ளீர்கள் அம்மா. தங்களின் குழந்தைகளான நாங்கள் எப்பொழுதும் தங்களுடைய அன்பிலேயே நிலைத்திருப்பதற்கும் தங்களிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளை நாங்கள் முழுமையாக உட்கிரகித்து உள்முகமாகவும் வெளிமுகமாகவும் எந்த இடத்திலும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் சகஜ யோகிகள் என்பதை தயவு செய்து எங்களுக்கு எப்பொழுதும் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்கு ஸ்ரீ கணேச தத்துவத்தை எங்களின் ஒவ்வொரு செல்களிலும் நிரப்பிவிடுங்கள் தாயே. நாங்கள் எப்பொழுதும் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்துடன் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுடைய
குண்டலினி தாய் மேல் எழும்புவதற்கு அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷா. ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம், மெதுவாக நாபி சக்கரம், மெதுவாக பவசாகரம், மெதுவாக நம்முடைய இடது ஹிருதய சக்கரம், நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து கவனத்தை நாம் நமது இடது இதயத்தில் வைப்போம். ஸ்ரீ சிவனிடம் பிரார்த்தனை. தாயே, தாங்களே எங்களுடைய இடது இருதயத்தில் ஸ்ரீ சிவசக்தியாக அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்கள் கைகளாலோ அல்லது கால்களாலோ செய்யப்பட்ட அல்லது உடலால் உருவாக்கப்பட்ட அனைத்து தவறான செயல்களையும் மன்னித்து விடுங்கள். எங்களுடைய காதுகளாலோ அல்லது கண்களாலோ அல்லது மனதாலோ எங்களால் செய்யப்பட்ட செய்யப்படாத எல்லாவற்றிற்கும் எல்லா தவறுகளுக்கும் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். இரக்கத்தின் சொரூபமே, தாங்களே இவ்வுலகத்தின் நிலையானவர். தங்களின் அன்பானது எப்பொழுதும் எங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டும். தங்களுடைய அருளை நாங்கள் முழுமையாக பெற்று எங்களின் தெய்வீக செயல்களுக்கு தங்கள் அருளால் வெற்றி கிடைப்பதுடன் அந்த வெற்றியை நாங்கள் தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் அல்ல. மந்திரம் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री शिव पार्वती साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரம்,
தாயே, யோகிகளுக்கெல்லாம் ஈஸ்வரராக விளங்கும் யோகேஸ்வரர் தாங்களே. எங்களின் விசுத்தி சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களின் சக்தியை எங்களின் விசுத்தி சக்கரத்தில் நிலைத்திருக்க செய்பவர் தாங்களே ஆவீரம்மா. தாயே, எங்களை நாங்களே எதிர்கொள்ளும் நிலையை எங்களுக்குள் ஏற்படுத்தி தாருங்கள் அம்மா. நாங்கள் அந்த நிலையில் எங்களை முழுமையான சமநிலைப்படுத்தி தங்கள் அருளால் அன்பானவர்களாகவும் இனிமையானவர்களாகவும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கும் கோபமும் அகங்காரத்தையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள் தாயே. நாங்கள் எப்பொழுதும் கூட்டுணர்வோடும் குற்றமற்ற உணர்வோடும் சாட்சி பாவனையில் பற்றற்ற நிலையில் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை மெதுவாக நம்முடைய ஹம்ச சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். ஹம்ச சக்கரம் என்பது நமது 2 புருவங்களுக்கும் இடைப்பட்டுள்ள பகுதி. கவனத்தை நாம் அங்கேயே நிலைநிறுத்தி ஹம்ச சக்கரத்தை ஒட்டிய அன்னையின் அருளுரையை நாம் இப்பொழுது கேட்போம். Hamsa Chakra. Hamsa Chakra is placed here where some of the nerves which are coming from Ida and Pingla cross over and is a part of Vishuddhi Chakra. Plus the connection with Vishuddhi and Agya, as you must have read in the Devi Mahatmya, that Sri Krishna is the father of Christ. So the connection between the two is maintained here. And this is very important, Hamsa Chakra is, that if your Hamsa Chakra is not all right, your discretion is very poor. This chakra get easily dried out. Like if you eat very dried food, you see, say, sometimes you also offer me some dry fruit, and I have to tell you that not to give too dry fruit. You must eat it with some sauce or some liquid thing, because if you eat very dry fruit, also this becomes very dry. And it's very important, because if this portion becomes dry, you can put some oil or ghee into it to make it alright. But from here starts the drying of the peritoneum, is the lining. If the peritoneum gets dried up, the whole body gets dried up. Could be anywhere in the lung if it is dried up. It can cause you lung cancer. Even peritoneum can be in a cancer state. So one has to be very careful not to take something very dry, all the time dry food and dry things,
Moreover, not to put anything to make this lubricant. Some sort of a lubricant should be there, so there's no problem on this chakra. Because first of all, it loses your discretion. You don't understand things. You don't know what to do. You mean it. You mean good, but you don't do. When you achieve something, it's something not so good. The reason is your discretion is poor. For that, this must not be made dry. I have told many a times to put some ghee every day. Get a little bottle of ghee. Keep it with you with a little dropper. You can put it in the hot water, can heat it up every day and take 2 drops in the nose in the night and in the morning time. It doesn't take much. It should be done. It's for your good. That's the only ritual that I think we follow, do we? Have any other ritual? We don't even make a cross. கவனம் நம்முடைய ஹம்ச சக்கரத்திலேயே வைத்திருப்போம். தாய், தயவு செய்து எங்களுக்கு பகுத்தறியும் திறனை முழுமையாக எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்திடுங்கள் அம்மா. அதன் மூலம்தான் நாங்கள் எங்களுக்குள் எந்த ஒரு நிலையிலும் எங்களுக்குள் இருக்கின்ற குழப்பங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் சரியா தவறா என்ற முடிவை எங்களுக்குள் ஏற்படுகின்ற பகுத்தறிவின் மூலமே, விவேகத்தின் மூலமே நாங்கள் அறிய இயலும். எங்களுக்குள் ஏற்படுகின்ற நுண் அதிர்வுகளின் உண்மை நிலையை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களுடைய மனதினால் வரும் நுண் அதிர்வுகளும் இறை சக்தியுடன் கூடிய தங்களிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளையும் நாங்கள் வித்தியாசத்தை காண இயலக்கூடிய வகையில் நாங்கள் எங்களின் விவேகத்தை எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்திட தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஹம்ச சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री हंस सक्कर स्वामिनी साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரம் தாய், எங்களின் சகஸ்ரார சக்கரத்தின் ஆதி சக்தியான தாங்கள் ஸ்ரீ சகஸ்ரார சுவாமினியாக அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா.
தாயே, ஆத்ம விழிப்புணர்வின் மூலம் எங்களுக்கு இரண்டாம் பிறப்பை தந்து அருள் புரிந்திருக்கிறீர்கள். எங்களின் எத்தனையோ பிறவிகளில் தேடுதல் இருந்ததால்தான் எங்களுக்கு இப்பிறவியில் இப்பாக்கியம் கிடைத்துள்ளது. தாயே, நாங்கள் என்றென்றும் தங்களுடைய அன்பிற்கு உரியவர்களாக இருப்பதற்கும் எங்களின் ஆன்மீக வளர்ச்சியில் அனுதின தியானத்தின் மூலம் மேலும் மேலும் வளர்ச்சியடைந்து எங்களின் உண்மை நிலையையும் அவற்றின் புனிதத்தையும் புரிந்து கொள்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம். மகா மந்திரத்தின் மூன்றாவது மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு சற்று மேலே நிர்விசாரா நிர்விகல்பா நிலைக்கு கொண்டு செல்லுவோம். தாயே, தயவு செய்து நாங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள், சகஜ யோகிகள் என்ற எண்ணமும் அவற்றின் உண்மையையும் எப்பொழுதும் எங்களுக்குள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எண்ணங்கள் அற்ற நிலையில் நாங்கள் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம். ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्विकल्पा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனத்தை எண்ணங்கள் அற்ற நிலையிலேயே வைத்திருந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனத்தை எண்ணங்கள் அற்ற நிலையிலேயே வைத்திருந்து அன்னையின் அருளுரையில் நமது கேள்விக்கான பதிலை கூறுகிறார்கள். Anything else?
the last 2 years ago when you were here at Burwood, you were saying how we've gone beyond Nirvichara and we're into Servikalpa and we're reaching Nirvikalpa. Could you please tell us a little bit about Servikalpa? First stage is Nirvikalpa, where you become thoughtless in between. Then you become, again come to thought. Again you become thoughtless. That's a very good stage where you start. And you start growing up into that. The Savikalpa can be before or after this stage. Like Savikalpa is, Vikalpa means doubt. And Savikalpa means with doubt. So you are still growing with the doubts in your mind. There are people who still grow with doubts in their mind. For example, you see somebody feels hurt in Sahaja Yoga. Somebody is hurt. That I've been hurt in Sahaja Yoga, something, the subconscious is there. Then he still has that feeling within himself, I'm hurt, but still I must do Sahaja Yoga, it is good. Mentally he accepts and goes on with it. So he can get into Nirvikalpa state with that. Or maybe he gets to Nirvikalpa state and then again goes to Savikalpa. That's a flashback. Could be, he can say, all right, I read the Nirvichara, but from Nirvichara I can go to see my doubts also. After all, I have my doubts about things and this and that is possible. And some people have a hidden anger within themselves or kind of a hidden feelings or hidden things which he is not very aware of. So he has got the vikalpas with him. So with Savikalpa, Samadhi is that. So it can be after or before Nirvichara Samadhi. So I mean you go fall onto it sometime. So you have to go beyond actually Savikalpa. Because Nirvichara Samadhi is not sufficient enough. All the vikalpas, all the doubts must go away. Then you reach the state of Nirvikalpa. Then there is no doubt. There is no problem. There are many among you who are like that, who are not yet aware that they are like that. That's why I am requesting you to develop this new dimension in your creative work. Sometimes you can feel that you, in yourself, in your centre, you are all right, but you move in circumstances that cause a disharmony in some other part of you. That is the Savikalpa state. That is, you move, you see, though you are in that state of Nirvichara, still you move to Savikalpa state, where you again get Vikalpa. But you are after all a realized soul, you see. So they have made three clear-cut things, that you can have Savikalpa Samadhi, you can have Nirvichara Samadhi, and you can have pure Nirvikalpa Samadhi. Now from even that state, you see, you can get to that. And that's what you have to cut out, is to, when you see such a situation where you get involved, then you say, this is not, then come out of it. It's a practice, a little practice can tell you. Like driving, by practice you master it in the same way. I know something is wrong, I know it is wrong, and I know that they are doing wrong, but I just keep quiet, and then they know what was wrong, what was right. It's better to make others learn by mistakes than to tell them. No one likes to be told. Then they learn themselves by mistakes. Yes, I've done this mistake, that mistakes, I've ruined my life, now come along. But if you tell them, they can be very reluctant or could be vindictive also.
அமைதியாக சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கிருஷ்ணதாஜி, அன்னை அவர்கள் கூறிய இன்றைய அருளுரையின் சுருக்கம்சம்: நிர்விகல்பா நிலையை அடைவதற்கு நாம் முழுமையாக எண்ணங்களற்ற, சந்தேகமற்ற ஒரு நிலையில் இருக்கணும் என்று சொல்றாங்க. இதுக்கு நம்ம எண்ணங்களற்ற நிலையில நம்ம சகஸ்ராரா, அதற்கு மேலே நிர்விச்சாரா, நிர்விச்சாரா அடுத்தது நிர்விகல்பா. இப்போ நம்ம செல்லும் பொழுது நம்ம என்ன செய்வோம், திடீர்னு அந்த நிர்விகல்பா ஸ்டேஜ்ன்ற பொழுது எந்தவித சந்தேகமும் எதுவுமே இருக்காது. ஒரு அமைதியா அவ்வளோ எதுவுமே இருக்காது. அதுதான் அந்த சமாதி நிலைன்னு சொல்றது. எதுவுமே தோணாத ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உடனடியா நம்ம ஒரு ஒரு செகண்ட்ஸ் அது இருந்துட்டு டக்குன்னு உடனே ஒரு தாட் வந்துடும். ஒரு சந்தேகம், ஏதோ ஒரு சந்தேகம், அந்த நம்ம என்ன பண்றோம், ஏதாவது ஒன்று வரும். அது நிறைய வரும் அந்த டைம்ல சந்தேகம். அந்த நிலை வரும்பொழுது அப்புறம் உடனே என்ன செய்யறோம், அந்த சந்தேகம் வந்த உடனே இல்லை ஏன் இப்படி, நான் தியானத்துல தானே இருக்கேன், எனக்கே இந்த எண்ணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சடனா திரும்பவும் தாட்லெஸ்ல போறோம், திரும்பவும் வரும். அப்ப ஏறி இறங்குறோம். இந்த இடைப்பட்ட முன்னும் பின்னுமான ஒரு நிலை தான் சவிகல்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீமாதாஜி. அந்த நிலை நம்ம அந்த சந்தேகமான மனதிற்குள் எங்கேயோ மறைஞ்சிருக்கோம். உங்களுடைய ஆழ் மனதுல அது மறைஞ்சிருக்கும். நம்ம சஹஜோகா பத்தி, நம்ம உண்மையா ஆத்மாவா, மதர் பத்தி, இப்படி ஏதாவது நிறைய சந்தேகங்கள் ஏதோ ஒன்று உங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கும் பொழுது, அந்த தியானத்தில் இருக்கும் பொழுது அந்த சந்தேகமானது வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிலையில தான் நம்ம நிர்விகல்பா ஸ்டேஜ் அந்த நிலைக்கு நம்ம போகும் பொழுது தொடர்ந்து அதே நிலையில நம்ம நீடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆழ்மனதில் புதைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சந்தேகங்கள் வெளியில போயிடணும். அப்ப வெளியில போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஹம்ச சக்கரம் பூரணமா நமக்கு அது மேம்பட்டு இருக்கணும். அப்பதான் நம்ம செய்துட்டு இருக்கிற அந்த நம்ம சகஜோகாவாகட்டும், அதை ஒட்டிய தியானமாகட்டும், அன்னை ஸ்ரீ மாதாஜி ஆகட்டும், எல்லாமே உண்மையா நமக்கு வருகின்ற அந்த நுண் அதிர்வுகளை கொண்டு நாம் புரிந்து கொள்ள இயலும். அப்ப நமக்கு அது சரி தவறு அப்படிங்கிறது எடுக்கும் பொழுது நான் சரியான ஒரு இடத்தில், சரியான ஒரு நிலையில், எனது தேடுதலின் முடிவில் நான் அடைந்துள்ளேன். சகஜோ யோகா என்பது ஒரு மகா யோகம் என்பதை நாம் முழுமையாக அழுத்தம் திருத்தமாக நமக்குள் அந்த எண்ணத்தை நிலை நிறுத்தும் பொழுது நமக்குள் மறைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சந்தேகமானது வெளியேற்றப்படும். அப்பொழுது நாம் அந்த சவிகல்பாங்கிற அந்த நிலையை தாண்டி நிர்விகல்பாங்கிற அந்த இடத்துல நாம தியானத்தின் மூலம் நிலை நின்று இருப்போம். அப்பொழுது நமது அன்னையின் இறை சக்தியின் பரிபூரணமான அன்பானது நமக்குள் நிலைத்திருக்கும். இந்த ஒரு விளக்கத்தை தான் அன்னை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அந்த கேள்விக்கான பதில். நம்ம தியானத்தில் இருக்கும் பொழுது முன்னும் பின்னுமா போகாம ஒரே இடத்துல நிலைத்திருக்கும் பொழுது அந்த தியானத்தினுடைய ஒவ்வொரு நாளுக்கான வளர்ச்சியானது நமக்கு எட்டும்.
ஒரு கட்டத்தில் நாம் வந்து எந்த எண்ணமே இல்லாம எதுவுமே தோணாது, எதுவுமே இருக்காது, எதுவுமே இல்லாத அந்த சமாதி நிலை நாம் அடைவோம். அப்பொழுது நிர்விகல்பா நிலை கிடைக்கும். அதற்கு அடுத்த நிலை வந்து ஒவ்வொரு நிலையில் நாம் நிர்விகல்பா நிலையை அடையும் பொழுதுதான் மேம்பட்ட அதுக்கு அடுத்தடுத்த நிலை நமக்கு கிடைக்கும். முதலில் நாம் வந்து எண்ணங்களற்ற நிலைக்கு போய் அதற்கப்புறம் சந்தேகமற்ற சமாதி நிலையான நிர்விகல்பா நிலைக்கு வர வேண்டும். அதற்கு நம்முடைய அம்ச சக்கரம் மிக முக்கியம். அன்னை அவர்கள் கூறியபடி நம்முடைய அந்த கீ கேம்பர் அப்படிங்கிற அந்த நெய் பச்சை கற்பூரம் சேர்த்து செய்கிற ஒரு இதை வந்து தினமும் ஒவ்வொரு துளி வந்து நாம் நமது மூக்கினுள் வைத்து அதை இப்பொழுது இந்த நேரத்தில் நாம் வந்து அதை பயன்படுத்தும் பொழுது நமக்கு விஷுத்தியும் அந்த அம்ச சக்கரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அடைப்பு பிடிப்பு எல்லாம் சரியாகப்படும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே ஆவீர். தங்களுக்குள் இருக்கின்ற நாங்கள் எங்களால் எதையும் செய்ய இயலாது, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தயவு செய்து எங்களை பரிபூரணமான சந்தேகமற்ற நிர்விகல்பா நிலையை எங்களின் ஒவ்வொரு தியானத்தின் போதும் கிடைப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, இன்றைய தியானத்திற்கேற்ற சூழ்நிலையையும் தங்களின் அன்பு உரையையும் நாங்கள் நேரடியாக கேட்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் தாயே. நாங்கள் இன்றைய தியானத்தில் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். நாம் நாளை காலை 5:30 நம்முடைய நேரம் மாற்றப்பட்டிருக்கிறது. எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். 5:30 மணிக்கு மீண்டும் நாம் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. जय श्री माता जी। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. जय श्री मामा। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. जय श्री माता जी। ஜெய் ஸ்ரீ மாதாஜி.